அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் பொன்முடியை பதவி விலக வைக்கவும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளவும் வலியுறுத்தி அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாஸ்கர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. நிச்சயமாக, அதாவது கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெண்களை இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்தது. குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் பொன்முடி பொது மேடையில் இந்து மதத்தையும் பெண்களையும் இழிவாக பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த சூழ்நிலையில் பெண்களையும் இந்து மதத்தையும் இழிவாக பேசிய தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடியை அதாவது பதவி நீக்கம் கோரியும் மேலும் அதாவது கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்பொழுது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் என அனைவரும் இந்து மதத்தை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் பெண்களை இழிவாக பேசி வருகின்றனர். மேலும் அமைச்சர் பொன்முடி பெண்களை தொடர்ந்து இழிவாக பேசி வருகிறார். எனவே அதிமுக சார்பில் அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்தும் நீக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து பல்வேறு பகுதிகளில் அதாவது அதிமுக சார்பில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாஸ்கர்.